இந்தியாவிலேயே ஜிடிபி புள்ளியில் முதலிடத்தில் இருக்கும் மகாராஷ்டிராவில் குடிநீருக்காக ஏங்கும் பொதுமக்கள். இந்தியா முழுவதும் கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு வழக்கம் போல் தொடங்க ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் உள்ள பொரிச்சிவாரி கிராமத்தில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. கிராமத்தின் ஓரத்தில் தண்ணீரே ஊற்றாத கிணற்றினை தவித்த வாயோடு மக்கள் பார்க்கும் அவல நிலையின் காட்சிகள்தான் இவை. 100 அடி உயர கிணற்றில் எப்போது வேண்டுமானாலும் கரைந்து விடுவேன் என்பதைப் போல தரை தட்டி நிற்கும் நீரில் பங்கு போட்டுக்கொள்ள குடத்துடன் காத்திருக்கும் கிராம மக்களின் முகத்தில் தெரிகிறது அவர்களின் தாகம். 100 அடி கிணற்றில் மொத்தமே 5 குடம் மட்டுமே நிரப்பும் அளவிற்கு இருக்கும் தண்ணீருக்காக ஒரு மொத்த கிராமமே குடத்துடன் காத்திருக்கும் நிலையில் தாகத்தின் ஏக்கத்தை காலறியாது என்பதைப் போல ஒரு பெண்மணி வெறும் கயிற்றினை மட்டும் பிடித்துக்கொண்டு கிணற்றில் இறங்குகிறார். இறங்கிய பெண் நீருடன் வருவாள் என வெற்றி கிணற்றை வெறித்து பார்க்கும் அளவிற்கு அக்கிராம மக்களின் நிலை மோசமாகியுள்ளது. டிஜிட்டல் இந்தியா, சந்திரனில் நீர் கண்டுபிடிப்பு என அறிவியல் துறையாக உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கும் இதே இந்தியாவில்தான் நீருக்காக உயிரை பணயம் வைத்து 100 அடி ஆழக்கிணற்றில் இறங்கும் அவலமும் அரங்கேறியுள்ளது. இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜிடிபி ரேட்டில் முதலிடம், உலக பணக்காரர்கள், தொழில் முதலீட்டாளர்களின் புகலிடம் என செல்வ செழிப்போடு திகழும் மாநிலத்தில்தான் குடிநீருக்காக இயங்கும் ஏழை மக்களும் வசித்து வருகின்றனர். மக்களின் வரிப்பணத்தில் ஜிடிபி ரேட்டை உயர்த்தி கொள்ளும் மாநில அரசு வரிப்பணம் கொடுத்த பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை பற்றி சிந்திக்க நேரமில்லையா? 2030 இந்தியா வல்லரசாகிவிடும், இன்னும் 5 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறிவிடும் என அனைத்து தரப்பு மக்களும் வளர்ந்து விட்டார்கள் என்ற கட்டமைப்பை வளர்த்து அரசியல் செய்வதை தவிர்த்துவிட்டு சாமானிய மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்காவது ஆக்கப்பூர்வ அரசியலை செய்ய வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.